டீச்சர் Aparna, சொல்லுங்க. என்கிட்ட ஒரு லிஸ்ட் ஆஃப் தமிழ் சென்டென்சஸ் இருக்கு. சரி. நான் அதை ஒண்ணு உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே வரேன். ஒவ்வொரு சென்டென்ஸையும் then அப்படின்ற வார்த்தையை வச்சு நீங்க சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும். You mean then expressions. Exactly. அதுக்கு என்ன தாராளமா சொல்லிட்டா போச்சு. அதுக்கு முன்னாடி Hi friends, welcome to English Arattai. இங்கிலீஷ் பேசி பழகலாம் வாங்க. எங்க முதல் சென்டென்ஸ் என்ன? First sentence. மீட்டிங்ல என்ன டிஸ்கஸ் பண்ணாங்கன்றத அவ என்கிட்ட சொன்னா. அப்போதான் உண்மையான பிரச்சனை என்னன்னு எனக்கு புரிஞ்சுது. ஓகே. She told me what had been discussed in the meeting. It was then I understood what the real problem was. Excellent. அடுத்தது, நான் தூங்க போக இருந்தேன். அந்த க்ஷணத்துல ஃபோன் அடிச்சது. Okay, I was about to sleep. Just then the phone rang. இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல it was then அப்படினு சொன்னீங்க. செகண்ட் சென்டென்ஸ்ல just then அப்படினு சொன்னீங்க. என்ன வித்தியாசம்? ஓகே. it was then அப்படினு சொல்லும்போது அந்த குறிப்பிட்ட நேரத்துல. சரி. ஓகேவா? just then அப்படினு சொல்லும்போது அந்த க்ஷணத்துல. அந்த க்ஷணத்துலன்னு சொல்லும்போது that very second ன்னு சொல்லலாம். இல்ல that very moment ன்னு சொல்லலாம். எக்ஸலென்ட். ஓகே. அடுத்தது, நான் அவனை 2017ல சந்திச்சேன். அன்னியில இருந்து நாங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம். ஓகே. I met him in 2017 and since then we have been friends. சூப்பர். அடுத்தது, அவன் சென்னைக்கு குடி வந்தான். அப்போல இருந்து அவனோட லைஃப் மாறிடுச்சு. ஓகே. He moved to Chennai and from then on his life changed. இப்போ இதுக்கு முன்னாடி வந்த சென்டென்ஸ்ல since then அப்படினு சொன்னீங்க. ஆமா. இந்த சென்டென்ஸ்ல from then on அப்படினு சொன்னீங்க. என்ன வித்தியாசம்? ஓகே. since then ன்னு யூஸ் பண்ணும்போது பாஸ்டோட பிரசன்ட் வந்து கனெக்ட் ஆகுது. சோ அந்த சென்டென்ஸ்ல என்ன சொல்லுது? 2017ல நான் அவனை மீட் பண்ணேன். இப்போ வரைக்கும் நாங்க வந்து ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம் அப்படினு சொல்றோம். அடுத்த சென்டென்ஸ் வந்து நான் ஒரு பாஸ்ட் நரேட்டிவ்ல வந்து யூஸ் பண்றேன். எதை? from then on அப்படின்றது. சோ பிரசன்ட்டோட அது கனெக்ட் ஆகல. ஓகே, சூப்பர். ஓகே. அடுத்த சென்டென்ஸ், நாங்க ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டோம். ஆனா அதுக்குள்ள ட்ரெயின் போயிடுச்சு. ஓகே. இதுக்கு we reached the railway station but by then the train had left. so by then அப்படினா அதுக்குள்ள. அடுத்த சென்டென்ஸ், அது வரைக்கும் அவ அமைதியா இருந்தா. ஆனா அதுக்கு அப்புறம் அவ கத்த ஆரம்பிச்சிட்டா. she stayed quiet until then but later she started to scream. so until then அப்படினா அது வரைக்கும். அடுத்த சென்டென்ஸ், அப்போல்லாம் எங்க கிட்ட ஸ்மார்ட் போன்ஸ்லாம் இல்லப்பா. ஓகே. back then we did not have smartphones. so back then அப்படினா அப்போல்லாம் long time ago. long ago அந்த காலத்துல இதெல்லாம் சொல்லலாம். ஓ ஹோம்வொர்க்க முடி, அதுக்கு அப்புறம் நீ விளையாடலாம். Okay, fine. Finish your homework and then you can play. சூப்பர். அடுத்தது, நான் இப்போ வேலையா இருக்கேன், அப்புறமா உன்னை கூப்பிடுறேன். Okay, I am busy now. I will call you then. இந்த இடத்துல then அப்படினா I will call you then is equal to I will call you later. Excellent. then அப்படினா அப்புறமா. ஓகே. அடுத்தது, அவன் பார்க்க கண்டிப்பானவனா தெரியறான். அதுக்கு மாறா அவன் ரொம்ப அன்பானவன். He looks strict but then again he is very kind. இங்க வந்து but then again அப்படினா அதற்கு மாறாக. அதாவது opposite of what you just said. Yes. ஓகே. அடுத்த சென்டென்ஸ், அவ அந்த வேலையை உடனே ஒத்துக்கிட்டா. she accepted the job then and there. so then and there அப்படினா உடனடியா, immediately. கடைசி சென்டென்ஸ், நாங்க அப்பப்போ எங்க தாத்தா பாட்டியை பார்க்க போவோம். ஓகே. we visit our grandparents every now and then. so every now and then அப்படினா அப்பப்போ. so இதெல்லாம் தான் இந்த then expressions வந்து டிஸ்கஸ் பண்றதுக்காக நான் எடுத்து வச்சிருந்த சென்டென்சஸ். வெரி குட். ரொம்ப அழகா இருந்தது. so இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல அடுத்து நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ற வரைக்கும் bye friends.